வணக்கம். நம்ம லாஸ்ட்டா பண்ண அந்த 1 மினிட் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலா அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல வந்து கன்டினியூஸ் ட்ரேடு லூப்ன்னு சொல்லுவாங்க அத. ஸோ அடுத்த ஒரு ஒரு செகண்டுக்குமே என்ட்ரி எக்ஸிட் நடந்துட்டே இருக்கிற ஒரு கண்டிஷன் வந்தது. அது ஏன்னா நான் வந்து பாதியில வந்து அத எக்ஸிட் பண்ணி திரும்பவும் டிப்ளாய் குடுத்தேன். அப்போ அந்த டைம்ல உள்ள ப்ரீவியஸ் 1 மினிட்டோட ஹை லோ வந்து எடுத்துக்கும். இப்ப அந்த ரேஞ்ச் கம்மியா இருக்கும்போது அந்த பிரச்சனை வருது நம்மளுக்கு. இந்த 1 மினிட் கேண்டில் சப்போஸ் இப்போ இங்க இது எடுத்ததுன்னா ஓரளவுக்கு பெருசா இருந்தா ஓகே. ஒரு நடுவுல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப நம்ம டெப்ளாய் கொடுத்தோம்னா, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டிலே கூட உங்களுக்கு ரொம்ப சின்னதா ஒரு 5 பாயிண்ட்டோ அந்த ரேஞ்சுக்குள்ள வந்ததுன்னா, அந்த 1 மினிட் முடியிற 2 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு கன்டினியூஸ் ட்ரேட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த லூப்ல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே பிளாக் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காவே. ட்ரேட்ரான்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அது அப்நார்மலா வந்து என்ட்ரி எக்ஸிட் நிறைய போயிட்டே இருக்குன்னும்போது ஸ்ட்ராட்டஜி பிளாக் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளாக் ஆகிட்டா திரும்ப நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய்டு பேஜை டெலிட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ரீடெப்ளாய் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இது வெர்ஷன் 1 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 1 மினிட் கேண்டில் 2 கேண்டில் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் எடுத்தாச்சு. இப்போ ஹையை பிரேக் பண்ணுதுன்னா அதுக்கான 1:1 அது எந்த டார்கெட்டும் கிடையாது. அந்த கண்டிஷன் எடுத்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 1 மினிட் கேண்டில் நம்ம வந்து லோவை கம்பேர் பண்ணுவோம். லோ அண்ட் ஹையை 2 செட்டில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது இருக்கவே தான் நம்மளுக்கு அந்த மாதிரி லூப்ன்றது விஷயம்லாம் வருது. இப்போ அது இல்லாமல் இங்கே டார்கெட்னு வச்சிங்கன்னா டார்கெட் அடித்த உடனே திரும்ப ரீஎன்ட்ரி வந்துடும். இப்போ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால தான் நான் வந்து அந்த 2 கண்டிஷன் எடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செட் 1 சி பை செட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்துலாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ அந்த 2 கண்டிஷன் மட்டும் தான் இருக்கும் செட் 1ல். செட் 1உடைய எக்ஸிட்டில் அதில் லோ தான் கொடுத்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஹை பிரேக் பண்ணால் சிஇ பை எடுக்கணும். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து லோ தான். வேறு எதுவும் மற்ற கண்டிஷன் எதுவும் இருக்காது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. செட் 2 பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஆனது. லோ கட் பண்ணும்போது புட்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் 2ல் இந்த 2 கண்டிஷன் தான் இருக்கும். மற்றதெல்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரி இதோட எக்ஸிட்லேயும் இது எஸ்எல் மட்டும் தான். எஸ்எல் மீன்ஸ் அதோட ஹை. இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கும் சிலருக்கு இந்த லூப் இஷ்யூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படின்றதுனால நீங்கள் இதை எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நடுவில் நம்ம டெப்ளாய் பண்ணும்போது அந்த சின்ன சைஸ் கேண்டில் ஏதாவது வந்ததுன்னா இந்த இஷ்யூ வந்து நமக்கு வரும். இப்போ நான் வந்து இந்த 3யுமே போட்டு டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆப்ஷன் பையும் செல்லும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ இந்த 3த்துடைய இன்னைக்கான ரிசல்ட் இது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில். இது இருக்கு இல்லைங்களா, இது அந்த ரேஞ்சு. ஸோ முதல்ல இங்கே ஐ பிரேக் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திரும்ப இது கட் பண்ணும்போது தான் வெளியே வரும். அதாவது ஒரு எஸ்எல் அடிக்கும் அந்த இடத்துல. ஸோ ஒரு டைம் எஸ்எல் அடிச்சிருக்கு. செகண்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்ட்ரி இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஐயை பிரேக் பண்ணி லோவை பிரேக் பண்ணி அகைன் இங்கே வரணும், கீழே வரணும். வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. அப்போ செகண்ட் எஸ்எல் இங்கே அடிச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் 1 எஸ்எல், செகண்ட் ஒரு எஸ்எல். இது நம்ம எந்த டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, அதனால அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ செகண்ட் 2 எஸ்எல் முடிஞ்ச அப்புறம் நான் இந்த டைமில் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் இருக்கு. இது கீழே இறங்கலை. ஸோ இந்த ரேஞ்சில் நான் அந்த 3யும் சேர்த்து ஆப்ஷன் பை, ஆப்ஷன் செல், ஃபியூச்சர் அது 3யும் சேர்த்து ஒரு 7,000 நியர்பை வந்து ப்ராஃபிட்டில் அது இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு 2:20 அந்த டைமில் 2:15 பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃபால் கொடுத்தது. இப்போ அவ்வளோ ப்ராஃபிட்டும் இங்கே போயிடுச்சு. நம்மளுக்கு இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம் புட்டு, சரிங்களா, புட் சைடு என்ட்ரி. அது புட் சைடு என்ட்ரி அதுக்கப்புறம் மேலே திரும்ப போகலை. ஸோ அந்த 7,000 ருபீஸ் லாஸு மைனஸில் வந்து
திரும்ப முடியும் போது நம்ம 6000 ருபீஸ் ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இது நம்ம டார்கெட்டு ஒரு ட்ரேடுக்கும் நம்ம வைக்கல. ஸோ அப்போ நீங்கள் வந்து யூனிவர்சலாக மொத்தம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்னைக்கு வந்ததுன்னா எக்ஸிட் பண்ணிக்கணும், இல்லை மேக்ஸிமம் லாஸ் வந்தால் எக்ஸிட் பண்ணிக்கணுன்ற மாதிரி கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட மற்ற ஸ்ட்ராட்டஜியில் அதை சொல்லியிருப்பேன். யூனிவர்சல் கண்டிஷனில் 1 டைம் கொடுப்போம். 3 மணிக்கு மேலே போனால் எக்ஸிட் பண்ணிக்கணும். 6 கண்டிஷன் கொடுத்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் எக்ஸிட் பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ லாஸ் வந்தால் எக்ஸிட் பண்ணிக்கலான்ற அந்த கண்டிஷன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துருங்க. வேறு டவுட்ஸ் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.